வெள்ளைக்காரன் நம்மளை விட்டுட்டு போற போதே முடிவு பண்ணிட்டான். வெள்ளைக்காரன் இவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டான். இந்த சுதந்திரத்துக்கு இவங்களுக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை. நம்மளை விட மோசமா நடந்துருவாங்க. ஆனாலும் நம்ம போடுற திட்டம் இவங்களை ஆளணும்னு முடிவு பண்ணித்தான் மெக்காலே என்ற வெள்ளைக்காரன் போட்ட திட்டம் மெக்காலே கல்வி திட்டம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கா இல்லையா? மறுக்க முடியுமா? எத்தனை விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு. ஆனாலும் அதை பத்தி சிந்தனை, அதை பத்தி ஒருத்தர் திடீர்னு செத்து போனார் தம்பி. ஆமா, திடீர்னு தான் மரணம் வருது. என்னங்க அதிசயமா இருக்கு. மாரடைப்பு வந்தா மரணம் திடீர்னு தானே வரும். உண்மைதான். தூங்குனா எந்திரிச்சா தானே ஜனனம், இல்லைன்னா மரணம் தானே. உறங்குவது போல சாக்காடு, விழித்து எழுவது போல மரணம் என்பது ஜனனம் என்பதை ஒப்பிட்டு வள்ளுவர் கூட பாடுகிறாரு. அப்படி தூங்குனவரோ எப்படியோ இறந்துட்டாரு. இறந்தவருடைய ஆத்மா யமலோகம் போயிடுச்சு. யமலோகம் போனா யமதர்மனை பார்த்து திட்டு இங்கே இருந்து போன ஆத்மா, எதுக்கு நீ இவ்வளவு சீக்கிரம் கூட்டி வந்த? எனக்கு வயசு கூட இன்னும் நிறைய இருக்கு. நான் இன்னும் எவ்வளவு சொத்து சேர்த்திருப்பேன், எத்தனை பேருக்கு என்ன பண்ணிருப்பேன், என்ன அப்படின்னு ஆயுசு முடிஞ்சு வச்சு வந்ததே ஆகணும். சத்தம் போடாத, வந்தியா வேலையை பாரு அப்படின்னா. ரொம்ப பயமா போச்சு அவனுக்கு. அப்படியே பாக்குறேன், யமலோகத்துல எங்க பார்த்தாலும் கடிகாரமா மாட்டி வச்சிருக்கிறாங்க. அது அங்கே உள்ள பழக்கமா இருக்கும். ஆமா ஆமா, எல்லாருக்கும் அங்க கடிகாரம்னா நிலக்கடிகாரத்தை மாட்டி வச்சிருந்தாங்க. இவன் கேட்டான், யமலோகத்துல எதுக்கியா கடிகாரத்தை மாட்டி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். யமதர்மன் சொன்னாரு, யார் யாரு உன்ன மாதிரி இறந்து வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் கடிகாரம் மாட்டி வச்சிருக்கோம் யான்னு சொல்ல. அப்படியா, எதுக்கு கடிகாரம் மாட்டினீங்க? யார் யார் எவ்வளவு பொய் சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கடிகாரம் ஓடும்டா, அதுக்கு தாண்டா கடிகாரத்தை மாட்டி வச்சிருக்கேன்னாரு யமதர்மன். அப்படி சொல்லுங்க. இவனுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. என்னது, நம்மளும் வந்துட்டா நம்மளுக்கு ஒரு கடிகாரம் மாட்டி இருப்பாங்களே, எவ்வளவு வேகமா ஓடுதோன்னு ஒரு பயம் வந்துச்சு. இப்ப யமதர்மனை கேட்டாரு, ஐயா எனக்கும் கடிகாரம் மாட்டிருக்கீங்களா? ஆமா. எந்த கடிகாரம்? இந்த பாரு ஓடுது. பார்த்தா அது நேரத்தை தாண்டி ஓடிட்டு கிடக்கு. இவனுக்கு ஒரு ஆச்சரியம், இவ்வளவு பொய்யா நான் சொன்னேன், சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லையே, நம்புறாங்க இல்ல, பொய் சொன்னாலும் இல்லைன்னு மறுக்கிறேன். ஆக என் கடிகாரம் இவ்வளவு ஓட்டமா ஓடுது அப்படின்னு நொந்து போய் பக்கத்துல ஒரு கடிகாரம் ஓடாம இருந்துச்சு. இந்த கடிகாரம் யாருக்கியா ஓடாம இருக்கேன்னு கேட்டாவே. அதுக்கு யமதர்மன் சொன்னாரு, அதுதான் உங்க நாட்டில் வாழ்ந்த அன்னை தெரசா அம்மையாருக்கு வைக்கப்பட்ட கடிகாரம். தெரசா அம்மையார் பொய்யே சொல்லலையா? அவ்வளவு தியாகமாக வாழ்ந்தார்களா? அப்படி என்ன செய்தார்கள்?